சென்னையில் 250 கிலோ உலர் பழங்கள் மற்றும் பருப்பு வகைகளால் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலை பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையில் 1500 இடங்களில் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. அந்த வகையில் சென்னை மேற்கு மாம்பலத்தில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் 250 கிலோ உலர் பழங்கள் மற்றும் பருப்பு வகைகளால் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அத்தி, திராட்சை, முந்திரி, பாதாம், பிஸ்தா, ஏலக்காய் உள்ளிட்ட 9 வகையான பொருட்களால் இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த இயற்கையான உணவுகளை வைத்து விநாயகரை உருவாக்கி கடலில் கலக்கும்போது கடலில் வாழும் உயிரினங்கள் உணவாக வேண்டும், அதுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமல் உணவாக அளிக்க ஒரு நல்ல வாய்ப்பாக அமைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த விநாயகர் உருவாக்கப்பட்டது. முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. முகாமில் உள்ள வளர்ப்பு யானைகள் மாயாற்றில் குளிக்க வைக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டன. இதனையடுத்து கிருஷ்ணன் மற்றும் பொம்மி யானைகள் விநாயகர் கோவிலை வலம் வந்து மண்டியிட்டு சுவாமி தரிசனம் செய்தன. பின்னர் யானைகளுக்கு தர்பூசணி, வெல்லம், கரும்பு உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வை ஏராளமான சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் புஷ்பா 2 பட காட்சிகளின் அடிப்படையில் விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. தேன்கனிக்கோட்டையில் ஆண்டுதோறும் ஸ்ரீ ராஜ மார்த்தாண்ட பக்த மண்டலின் அமைப்பு சார்பில் விநாயகர் சிலைகள் பிரம்மாண்டமாக அமைத்து வழிபடுவது வழக்கம். குறிப்பாக இந்த பகுதி தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 3 மொழிகள் பேசும் மக்கள் வசிப்பதால் திரைப்பட காட்சிகளை நினைவு கூர்ந்து தத்ரூபமாக அமைக்கும் விதமாக விநாயகர் சிலைகள் அமைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு புஷ்பா 2 படத்தில் வரும் செம்மரம் தொடர்பான காட்சி நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ளது. அல்லு அர்ஜுன் கை ஆடுவது போலவும் அதன் பின்னணியில் ஹெலிகாப்டர் வருவது போலவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்து செல்கின்றனர்.